நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தா நம்ம வீட்டில் என்னென்ன ஸ்பெஷல் தெரியுமா? சிக்கன் பிரியாணி செய்யணும், கோழி ஈரல் செய்யணும். அதுக்கப்புறம் மீன் வந்து 2 விதமாக, ஒரு நொனலை மீன்வாங்க, அதுவும் காணாமல் செய்யணும் குழம்பு. இதில் வந்து சங்கரா ஊடா மீன் வந்து வறுவல், எறா தொக்கு இது எல்லாம். ஆனால் இப்போதைக்கு நான் செய்ய போகிறது வந்து சிக்கன் எடுத்து சிக்கன் பிரியாணி, அப்புறம் வந்து சிக்கன் ஈரல் தொக்கு பண்ணிட்டு மதியம் தயிர் பச்சடி. ஓகே, அது நம்மலாம் இது வந்து நைட்டு தான் செய்யணும். மீன் ரசம் எறா தொக்குலாம் வந்து நைட்டு செய்யணும். இப்போ பிரியாணி செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம வந்து எண்ணெய் பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 கிலோ அரிசி 1/2 கிலோ சிக்கன் தான் போடுறேன், மதியத்துக்கு மட்டும் செய்கிறேன். இப்போ இது வதங்கட்டும். அதே மாதிரி வந்து நீங்கள் கேட்பீங்க, கந்தன் கருணை சமையல் யூடியூப் சேனல் போடுறதுன்னு என்ன அர்த்தம்னு கேட்பீங்க. அதுக்கான அர்த்தம் வந்து ஃபஸ்ட்டு சாய் ஃபுட்ஸ் மோனியட்சின்ற ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்தணும். போச்சு ஓரளவுக்கு. ஆனால் திடீர்னு ஃபோன் ரிப்பேர் ஆகி எல்லாம் நின்று போச்சு. அதனால் நான் என்ன செஞ்சுட்டேன்னா, திரும்ப ஃபோன் சரி பண்ணி நான் வந்து முருகனுக்கு 48 நாள் வேல் பூஜை பண்ணேன், வேல் மலர் பூஜை. அப்போது அதனால் நான் என்ன பண்ணிவிட்டேன், அந்த பேரை வந்து கந்தன் கருணையால் ஆரம்பிக்கிறதுனால கந்தன் கருணை சமையல் யூடியூப் சேனல்னு போட்டேன். இப்போ வந்து நான் மைக் இல்லாமல் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஓரளவுக்கு கேட்குற வரலாம் கேட்கும். அதே மாதிரி வந்து அது கந்தன் யூடியூப் சேனல்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன் கவுச்செல்லாம் செய்கிறீங்க? நீங்கள் கந்தனுடைய அருளால் நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறேன். அதுதான் எனக்கு முழுசாக காரணமே கண்டி. முருகர் வந்து என்னை இது செய்யாதன்னு சொல்ல, என்னை எப்படியோ வாழ வைப்பார் என் கந்தன்றத்தில் நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். 3 பச்சை மிளகா நல்லா ஒடிச்சு போட்டுடலாம், அவ்வளோதான். இப்போ இதையும் வதக்கிட்டுக்கலாம் நல்லா. இது நல்லா செவந்து வந்த பேர் நம்ம மற்ற மசாலாலாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ செவந்து வருதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் பக்காவாக இருக்கும் பிரியாணி. இப்போ இது நல்லா செவந்து வரட்டும். பொன்னேரமாக பாருங்க, வெங்காயம் நல்லா செவந்து வந்துடுச்சு, சூப்பராக. இப்போ வந்து கொத்தமல்லி புதினாவை சேர்த்துக்கலாம். அது கூடவே தக்காளி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டும் நம்ம வந்து தக்காளி சேர்க்கலாம். இஞ்சி பூண்டு சேர்க்கலாம். நம்ம வதக்கிறத பொறுத்து தான் இருக்குது எதுவுமே. இந்த பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கணும். மற்றபடி வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இப்படி தான் செய்யணுங்க. நம்ம வதங்கத்தை பொறுத்து தான் இருக்குது எதுவுமே. இப்போ மஞ்சத்தூளும் உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், உப்பு வந்து 1 ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்க்குறேன் இப்போதைக்கு. ஏன்னா 1/2 கிலோ அரிசி தான், அதனால் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறேன். ஏன்னா இது 2த்தையும் நம்ம சேர்த்தோம்னா சீக்கிரம் வதங்கிடும். கண்டிப்பாக இனிமேலாவது எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. முருகனுடைய அருள் உங்களுக்கும் கிடைக்கட்டும். முருகரால் ஆரம்பித்த இந்த யூடியூப் சேனல் கண்டிப்பாக வந்து இது நல்ல ஒரு வளர்ச்சி பெறும்ன்றது நம்பிக்கையோடு சொல்கிறேன். நிறைய போட்டேன், எவ்வளோ வீடியோஸ் போட்டேன் சாய் ஃபுட்ஸ் மோனியட்சியில். ஆனால் போயிட்டு பாருங்கள் கண்டிப்பாக. அதையும் இந்த திரும்ப அதிலே போடலான்னு பார்க்குறோம். ஆனால் வந்து அந்த ஐடி மறந்து போச்சு எங்கள் பொண்ணு சொல்கிறாங்க. அது உண்மையாக போய் அந்த நானும் அழுது பார்த்துட்டேன், எவ்வளோ கேட்டு பார்த்துட்டேன், சொல்ல மாட்டேறாங்க. அதனால் வந்து அதை விட்டாச்சு. அது போனாலும் போகும்போது 253 வீடியோ போட்டுருக்குறோம். இப்போ இது வந்து போட்டுருக்குறோம், அதை விட்டாச்சு. இதுக்காவது மக்கள் நீங்கள் ஆதரவு கொடுங்க.
அதுமாதிரி இப்போ தக்காளி நல்லா வதங்கிட்டு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு மசாலா அவங்க வந்து நல்லா பச்சை வாடை போய் வதங்குதோ அவ்வளோ வந்து டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். நாங்கள் சிக்கனை சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா வதக்கி விட்டுலாம். கறி நல்லா வதங்கட்டும். இப்போ பிரியாணி மசாலா ஒரு 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள், இது 3க்குமே சேர்த்துக்கலாம். நான் வந்து முதல்ல வந்து எல்லாமே அரைச்சி வச்சுருப்பேன். இப்போ வந்து எதுவுமே அரைக்கிறது இல்லை, கடையிலேயே டைம் போயிடுது. அதனால் கடையிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்து போட்டுருக்குறேன். இனி ஒன்று ஒன்றா வந்து நான் எல்லாத்தையும் வீட்டில் அரைக்கிறது எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு கண்டிப்பாக எல்லாத்தையுமே காட்டுறேன். பலகாரங்கள், முறுக்கு இதெல்லாம் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். நாங்கள் வந்து ஆஃபேலி லீவில் வந்து பசங்களும் கொஞ்சம் வீட்டில் இருப்பாங்க, அப்போ வந்து ஒரு சிலதெல்லாம் போடுறேன் பாருங்கள். சாய் ஃபுட்ஸ் மோனியாச்சில் பெரிய பெரிய ஆர்டருக்கு செஞ்சது எல்லாமே போட்டிருப்பேன். நான் பலகாரம், முறுக்கு, ரவா லட்டு அந்த மாதிரி போட்டிருப்பேன் நிறைய சோமாஸ்லாம். அதையும் போய் பாருங்கள். இப்போது 10 ரூபா பாக்கெட் தயிர் தான் கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து, இதில் அரை பாக்கெட் மட்டும் ஊற்றிக்கலாம் தயிர். இப்போ இதை கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, பார்க்கும் போது எப்படி பாருங்க, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்படியே நம்ம சாப்பிடணும் போல இருக்குது. கறியும் நல்லா வதங்கிச்சு பாருங்க. நல்லா மசாலாவில் சூப்பராக ஊறி கலர் பாருங்கள், கறியோட கலர் என்ன அளவுக்கு மாறி இருக்கு பாருங்க. இது ஒரு சிலர் செஞ்சாங்கன்னா ஒயிட்டாகவே இருக்கும், இது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. மசாலா சூப்பராக ஊறி இருக்குங்க. இப்போ வந்து நம்ம அளவு தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். இந்த பாத்திரம்னா நான் 1/2 கிலோ அரிசின்னு சொன்னேன் இல்லையா, 1/2 கிலோ அரிசி தான். இதெல்லாம் அரை பாத்திரம் எடுத்துருக்குறேன். இந்த பாத்திரத்தால் இப்போ அரை பாத்திரம் அரிசி எடுத்தோமா, 2 அரை தண்ணி ஊற்றிப்போம். இப்போ கேன் தண்ணி தான் நான் ஊற்றுறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு தண்ணி ஊற்றிடுறேன். ரெண்டாவது ஒரு தண்ணி ஊற்ற போகிறேன். பாருங்க, ரெண்டாவது ஒரு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நான் வந்து மதியத்துக்கு மட்டும்தான் எங்கள் 4 பேருக்கு செய்கிறேன். கொஞ்சமாக இப்போ அம்மா வீட்டு இல்லாமல் ஊருக்கு போயிருக்கிறாங்க, தங்கச்சி வீட்டுக்கு. அதனால் வந்து அவங்களுக்கு எனக்கு பொருள் கொடுத்துங்க. அதனால் கொஞ்சமாகவே போதும், நைட்டுக்கு ஏதாவது வேறு செஞ்சுக்கலான்றதுக்காக. இப்போ வந்து பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க. இப்போ உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். காரம் பர்ஃபெக்டாக இருக்குது. உப்பு கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணிடலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவு, முதல்ல வந்து ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை லெமன் சேர்த்துக்கலாம். பாருங்க, ஒரு அரை லெமன் மட்டும் புழிஞ்சு விட்டுடலாம். இது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நம்ம வந்து கலர்லாம் சேர்க்க தேவையில்லை. நம்மளுடைய பாருங்க, அந்த கலரே பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. அதனால கலர் சேர்க்க தேவையில்லை, டேஸ்ட்டும் பக்காவாக இருக்குங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் இன்னைக்கு வந்து வீட்டு அரிசியில் தான் செய்கிறேன், சும்மா சிம்பிளாக செய்யலான்றது செய்கிறேன். இப்போ இந்த தண்ணி கொதிக்கிட்டோம், நம்ம அதுக்கப்புறம் அரிசி ஊற போட்ட அரிசியே சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துக்கலாம். கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதில் இப்போ மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம்.
ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. 2 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து கோழி ஈரல் செஞ்சுக்கலாம். இப்போ இதுக்கு மூடி போட்டுக்கலாம். 2 விசில் தான். 2 விசில் வந்தாலே ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா நல்லா ஃப்ரை பண்ணாமல் கொஞ்சம் பெருசாக அப்படியே கிரேவி மாதிரி, அதனால் இந்த எண்ணெயே போதும். கடுகு சோம்பு சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு சோம்பு நல்லா பொரிச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து வெங்காயம் அதிகமாக சேர்க்குறேன். 2 பெரிய வெங்காயம் சேர்க்குறேன். தக்காளி வந்து மீடியம் தக்காளி 2 சேர்க்குறேன். ஏன்னா வெங்காயம் எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். தக்காளி கம்மியாக சேர்த்தா நல்லாயிருக்கும். தக்காளி அதிகமாக சேர்த்தா புளிப்பு தெரியும். என் சமையல் வந்து ரொம்ப ரிச்சாலாம் இருக்காது, சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஏதாவது சமையல் டவுட்னா கேளுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா நானும் கொஞ்சம் ஆர்டர்லாம் செஞ்சு கொடுத்துருக்குறேன் சமையல் வந்து. அதனால் என் சமையல் சாப்பிட்டவங்களுக்கும் தெரியும் கண்டிப்பாக எப்படி இருக்கும் டேஸ்ட்டுன்னு. அதனால வீட்டு வேலையை அப்பார்ட்மெண்ட்லேயே நான் ரொம்பவே பிடிக்கும் அந்த சமையல். நான் தான் இப்போவும் கூப்பிட்டாலும் போகிறதில்லை. இப்போ வந்து சின்னதாக ஒரு பெட்டி கடை வச்சுன்னு அடிக்கடி உடம்பு சரியில்லாத ஆகிட்டு பெட்டி கடை வச்சுக்கின்னு அந்த பெட்டி கடையிலேயே கொஞ்சம் அப்படியே போயிட்டு இருக்குது. உடம்பு முடியல ஃபஸ்ட்டு மாதிரி. இப்போ கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். அப்போ சீக்கிரம் வதங்கிடும். மஞ்சத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். இப்போ என் பொண்ணு தான் செய்கிறாங்க. சும்மா வாய்ஸ் மட்டும் நீங்கள் கொடுங்கம்மா நான் செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க. சின்ன பொண்ணு அவங்களும் நல்லா தான் செஞ்சாங்க. இப்போ குக்கர் விசிலும் வந்து சின்ன அடுப்பில் தாங்க வச்சுக்கிறேன். கொஞ்சம் அரிசின்றதுனால ஒரு விசில் வந்துருக்குது. இன்னொரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுவேன். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவு போட்டு நல்லா வதக்கி விடுறாங்க. நல்லா குழஞ்சி வதங்கி வைப்பாங்க. பச்சை வடலாம் போட்டோம், இஞ்சி பூண்டோட ஸ்மெல் போட்டோம். பாருங்கள், இப்போ கருவேப்பிலையும் கறியும் இருக்குது. அதை அலசிட்டா ஒரு 2-3 தண்ணியில் அலசியாச்சு. இப்போ நல்லா தெளிவாகுது. தண்ணி இல்லாத எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கட்டும். அதுக்கப்புறம் கலந்து விட்டுக்கலாம். வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கறியோட நேரம் நல்லா மாறிடுச்சு. இப்போ இதில் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் போடுறாங்க குழம்பு மிளகாத்தூள். நல்லா வைக்கலாம். 2வது ஸ்பூன் போட்டாங்க. இப்போ வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் காரம் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, போதே பார்த்தீங்களா அதோட கலரு டெக்ஸ்சர் எப்படி இருந்துச்சு, செம்ம அழகாக இருக்கு. இன்னும் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது குழம்பு மிளகாத்தூள்ன்றதுனால நார்மல் காரமாக இருக்கும். எல்லா குழம்புக்குமே சேர்க்கலாம் மிளகாத்தூள். வேணுன்றவங்க சொல்லுங்கள், நம்ம அரைச்சி கொடுக்கலாம் மிளகாத்தூள். ஏன்னா நம்ம கடையிலையும் விற்கிறோம் வீட்டு மிளகாத்தூள் தான். வேணுன்றவங்க கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போது இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 2வது விசில் வந்துட்டு பாருங்க. இது கூடவே இப்போ கறியில் வந்து நம்ம வந்து ஒரு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். கலப்பு உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். இன்னும் லைட்டாக கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கு. ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம குக்கர் அடுப்பை. ஈரல் கொஞ்சம் முடிய போகுது இன்னும் கொஞ்ச நேரத்தில். அதுக்குள்ளே நம்ம சாப்பாடு குக்கர்லேருந்து எடுத்து கொட்டி கலந்துப்போம்.
சாப்பாடு சூப்பராக ஊற்றி ரேஷனில் கலந்துருந்தேன் ஊற்றி. எனக்கு எப்பவுமே சாப்பாடு வந்து அதிலே வச்சா பிடிக்காது, குக்கர்லேயே. அதை வந்து பாத்திரத்தை மாற்றிட்டேன். அதில் சாப்பாடு எதுவுமே சூப்பராக தீஞ்சி கிஞ்சி வரல, நல்லா இருக்குது. இப்போ கலந்து விட்டுடலாம். இது வீட்டு அரிசியில் பண்ண சாப்பாடுங்க, அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. இந்த அரிசியும் வந்து செம்மையாக இருக்கும். ஒயிட் ரைஸில் சாப்பாடும் கெடாது, அதே சமயத்தில் டேஸ்ட்டும் பக்காவாக இருக்கும். பார்த்தீங்களா சாப்பாடோட கலர் பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நம்ம வந்து மிளகா வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும், ரொம்ப குழையக்கூடாது. குழஞ்சா அதோட காரம் ரொம்ப இறங்கிடும். ஃப்ளேவருக்கு மட்டும் போட்டால் போதும். அதனால் கலர் எப்படி பாருங்க. இப்போ கறியும் ரெடி ஆயிடுச்சு, நம்ம இப்போ போய் சாப்பிட போகிறோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கறியோட ரேஞ்சியும் நல்லா இருக்குது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அதில் சூப்பராக கிரேவியாக வந்துச்சா அப்படியே. ஸோ இந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது கூட வச்சுட்டாங்க. எங்கள் பசங்க முட்டை வேணான்ட்டாங்க. அதுக்கு பற்றி தயிர் பச்சடியும் கறி தொக்கு பிரியாணி தான் சாப்பிட்றதுக்கு அனுப்பாங்க. சாப்பிடு. இப்போ சொல்ல நல்லா இருக்கு. உண்மையை சொல்லு. உண்மையாலே நல்லா இருக்கு. சரி, கறி தொக்கு சாப்பிடு. சொல்லிடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.